தமிழகத்தில் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வீட்லையும் போய் நம்ம கேட்டோம்னா, என் மகன் பொறியியல் இன்ஜினியரா இருக்கான், டாக்டரா இருக்கான், இன்னைக்கு மாறுதட்டி நம்ம பெருமையா சொல்றோம். இதை நீங்க சிந்தித்து பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஆரம்ப காலங்களில் அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும்தான், அதுவும் சென்னை, மதுரை இது போன்ற சில இடங்களில் மட்டும்தான் பொறியியல் படிக்க முடியும் என்ற சூழ்நிலை நிலை வந்த காலத்தில் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அனைவருக்கும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும், அனைத்து ஏழை குடும்பத்தினுடைய பிள்ளைகள் அனைவரும் கட்டாயம் படிக்க வேண்டும், அதுவும் பொறியியல் போன்ற படிப்புகளை கற்க வேண்டும் என்பதற்காக மிகவும் போராடி அன்று முதலமைச்சராக இருந்த டாக்டர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை நேரடியாக சந்தித்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பொறியியல் கல்லூரி கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் என்று தனது கோரிக்கையை எடுத்து வைத்து போராடி அதன் விளைவாக இன்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரிகள் அனைத்து மாவட்டங்களிலும் நிறுவப்பட்டு இன்று நமது ஏழை குழந்தைகள் அனைவரும் பொறியியல் படித்து இன்று ஒரு இன்ஜினியராக ஒரு நம்ம பெருமையா சொல்றோம். இன்னைக்கு ஐடில வேலை பார்க்குறாங்க, என் பையன் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், இது மாதிரி பல பேர் நம்ம சொல்றோம். அதற்கெல்லாம் காரணமாக ஆரம்ப புள்ளியாக வித்திட்ட முதல் தலைவர் யார் என்றால் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அவர்களுடைய போராட்டத்தின் விளைவாக தான் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பொறியியல் கல்லூரி கொண்டு வரப்பட்டது என்பது அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மை, சமத்துவம், சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.